எஸ் இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறது ஒரு விஎம்டிகே லாக் ஆனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் விஎம்டிகே லாக்டு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு விஎம்டிகே அப்படிங்கிறது என்ன? வாட் இஸ் விஎம்டிகே? கேன் சம்மன் டெல் மீ வாட் இஸ் விஎம்டிகே? கைஸ் VM disk file. புரியல. விஎம் டிஸ்க் ஃபைல், அது அந்த ஃபைலோட பர்பஸ் என்ன? அந்த ஃபைலோட பர்பஸ் என்ன? VMDK stored VM data storeல வந்து ஸ்டோர் ஆகும் போகுது. விஎம்டிகே ஃபைல் அப்படிங்கிறது விர்ச்சுவல் மிஷின் டிஸ்க் ஃபைல். இந்த ஃபைல் வந்து ஹார்ட் டிஸ்க் ஃபைல்னு நம்ம வச்சுக்கலாம். இதில் தான் நம்ம டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த ஃபைல் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த விஎம் வந்து இன்அக்சசிபிள் ஸ்டேட் போயிடும், அல்லது பவர் ஆஃப் ஸ்டேட் போயிடும். நம்மளால் பவர் ஆன் பண்ண முடியாது, எந்த ஒரு ஆப்ஷனுமே எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே கிரேட் அவுட் ஆகிருக்கும். இது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஆப்ஷனுமே இருக்காது, எல்லாமே கிரேட் அவுட் ஆகிருக்கும். ஸோ அதான் நம்ம வந்து விஎம்டிகே லாக்டுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த விஎம்டிகே லாக் ஆகுறதுக்கான மெயினான ரீசன்ஸ் இதுதான். பேக்கப் ஜாப் வந்து ஃபெயிலியர் ஆனாலோ அல்லது பேக்கப் டாஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆனாலோ விஎம்டிகே லாக் ஆயிரும். விச் மீன்ஸ் நான் அப்புறம் சொன்ன மாதிரி பேக்கப் ஸ்கெடியூல் பேக்கப் ரன் ஆகிறப்ப ஒரு ஸ்னாப்ஷாட் ரன் எடுக்கும். அப்புறம் அந்த ஸ்னாப்ஷாட் ஆட்டோமேட்டிக்காக கன்சால்டேட் பண்ணும் அந்த பேக்கப் வந்து. ஓகே, அப்படி பண்ணுறப்ப ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விஎம்டிகே லாக் ஆயிரும். தென் டிஸ்கன்சலேஷன் ஃபெயில்டு. நம்ம ஏதோ டிஸ்கன்சலேஷன் ட்ரை பண்ணுறோம், அந்த மாதிரி டைமில் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா விஎம்டிகே லாக் ஆயிரும். முக்கியமாக அந்த பேக்கப் ஜாப் நடக்கிறப்ப டிஸ்கன்சலேஷன் ஃபெயில் ஆனாலும் இது அடிக்கடி விஎம்டிகே வந்து லாக் ஆயிரும். ஸ்டோரேஜ் ஃபெயிலியர்ஸ். ஸ்டோரேஜ் ஃபெயிலியர்னால் நம்ம ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோரேஜ் டவுன் ஆச்சுன்னா நம்ம டேட்டா ஸ்டோர் எல்லாமே டவுன் ஆயிரும். அப்போ டேட்டா ஸ்டோரில் இருக்கிற விர்ச்சுவல் மிஷின்ஸ் டவுன் ஆயிரும். அப்போ அந்த விஎம் வந்து விஎம்டிகே லாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அல்லது ஸ்டோரேஜ்லாம் ரன் ஆகும், நல்லாயிருக்கும், டேட்டா ஸ்டோர் மட்டும் டவுன் ஆகிருக்கும், அல்லது டேட்டா ஸ்டோர் இன்அக்சசிபிள் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த மாதிரி டைம்லையும் இந்த விஎம்டிகே வந்து லாக் ஆகும். இப்போ ஹோஸ்ட் கிராஷஸ் ஆர் இம்ப்ராப்பர் ஷட் டவுன். விர்ச்சுவல் மிஷினை வந்துட்டு இம்ப்ராப்பர் ஷட் டவுன் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் ஷட் டவுன்ஸ், அது கரப்ட் ஆகிறது. அந்த மாதிரி சினாரியோஸில் விஎம்டிகே வந்து லாக் ஆகும். அப்போ இந்த விஎம்டிகே லாக் ஆகிடுச்சா என்ன பண்ணலாம்? வாட் இஸ் அ சொல்யூஷன்? இந்த சொல்யூஷன் என்னென்னா அந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணணும். அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணால் தான் அந்த விஎம்மை உங்களால் பவர் ஆன் பண்ண முடியுமோ, இல்லை ஏதோ ஒன்று, எதுவுமே மைக்ரேஷன் கூட பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் லாக் ரிலீஸ் பண்ணால் தான் எதுவுமே ஃபர்தராக பண்ண முடியும். அப்போ அந்த விர்ச்சுவல் மிஷின் பர்டிகுலராக எந்த ESXi ஹோஸ்ட்டில் லாக் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கான கமெண்ட்ஸ் தான் இது. ஸோ இந்த கமெண்ட்ஸை நம்ம போட்டோம் அப்படின்னா அது எங்கெல்லாம் லாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஃபஸ்ட் கமெண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கமெண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ இந்த கமெண்ட் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ESXi ஹோஸ்ட்டை லாகின் பண்ணணும். சரியா? உதாரணத்துக்கு இந்த ESXi ஹோஸ்ட் இருக்குன்னா இந்த ESXi ஹோஸ்ட்டோட பட்டிஷன் எடுங்க. பட்டிஷனில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் லாக் ஆகிருந்துச்சு அப்படின்னா மேக் அட்ரஸ் காமிக்கும். அந்த ESXiயோட மேக் அட்ரஸ் காமிக்கும். லாக் ஆயிருந்துச்சுன்னா, லாக் ஆகலாட்டி அன்லாக் அதுவே காமிக்கும். இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் சார் இந்த ESXi கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒன் ஆஃப் த கமெண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போமா? VMFS வால்யூம்ஸ் டேட்டா ஸ்டோர் நேமு VM நேமு. ஓகே, டேட்டா ஸ்டோர் நேம் என்ன? டேட்டா ஸ்டோர் நேம் வந்து இந்த VM எடுத்துப்போம். இந்த VM எந்த டேட்டா ஸ்டோரில் இருக்குன்னு பார்ப்போம். 01. VM நேம் -VMDK. இப்போ இந்த VMDK ஃபைலை நம்ம வந்து பார்க்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி கமாண்டில் போயிட்டு cd ஸ்பேஸ் VMFS வால்யூம் டேட்டா ஸ்டோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டேட்டா ஸ்டோருக்கு உள்ளே போயிடும். இது LS அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டா ஸ்டோரில் என்னென்ன VMஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே, LS அப்படிங்கிற லிஸ்ட்டு.
மறுபடி சீரி கொடுத்தீங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம விஎம் நேம் என்ன, DB1 ப்ராடு, விஎம் நேம் வந்து DB03 ப்ராடு, இதை எடுத்துக்கோ. ஸோ விஎம் நேம் டாட் விஎம்டிகே. Could not find the file. DB01 ஃபைல் இல்லை. சரி, டைரக்ட் கமாண்ட் போட்டு பாருங்க. ஸோ இந்த கமெண்ட் போட்டோம் அப்படின்னா, சப்போஸ் லாக் ஆயிருந்ததுன்னா நமக்கு லாக்னு காமிக்கும். இந்த இடத்துல லாக்னு வரும். அப்படி லாக்னு வந்துட்டு தென் அந்த ஹோஸ்டோட மேக் அட்ரஸ் காமிக்கும். சரிங்களா? ஸோ அந்த மேக் அட்ரஸ் நம்ம எடுத்துகிட்டு அந்த எந்த ESXஐயோ அந்த மேக் அட்ரஸ் வந்து அந்த ESXஐ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த ESXஐயில் நீங்கள் கிளஸ்டர் இருக்குல்லையே, அந்த கிளஸ்டரில் போய்ட்டு HIDRS டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு இந்த ESXயில் இருக்கிற மற்ற விஎம்லாம் மைக்ரேட் பண்ணிடுங்க. மற்ற விஎம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹோஸ்ட்டை ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. அப்போ அந்த விஎம் இந்த ஹோஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் இந்த ESXஐ ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த விஎம் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் ரிலீஸ் ஆகி நமக்கு வந்துடும். தென் அதை நம்ம வந்து பவர் ஆனோ பவர் ஆஃபோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து விஎம்டிகே ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு. அகைன் நான் சொல்கிறேன், இந்த கமாண்ட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப இந்த லாக் இப்போ எதுவுமே லாக் ஆகலை, அதனால் சும்மா காமிக்குது. லாக்னு காமிக்கும், மேக்கரஸ் காமிக்கும். அந்த மேக்கரஸ் வச்சு இந்த ESX எந்த எஸ்ன்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு தென் அந்த ESXஐ ரீபூட் பண்ணணும். அதில் இருக்கிற விஎம்லாம் மைக்ரேட் பண்ணிவிட்டு அந்த ESXஐ ரீபூட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற விஎம்டிகே வந்து லாக் ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த விஎம்ஐ ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பவர் ஆன் பண்ணலாம் அல்லது பவர் ஆஃப் பண்ணலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப். விஎம்டிகே லாக் வந்து இன்டர்வியூவில் பெருசாக கேட்குறது இல்லை, L3 இன்டர்வியூவில் கேட்பாங்க மேபி. ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த ட்ரபிள் ஷூட்டிங்லாம் தேவைப்படும். பட் இது எல்லாமே L3 ட்ரபிள் ஷூட்டிங். இப்போ நான் போன ட்ரபிள் ஷூட்டிங் சொன்னேன், இந்த இது எல்லாமே ஒரு L3 லெவல் ட்ரபிள் ஷூட்டிங். மோஸ்ட்லி இது L2 L1 வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் சொல்கிறது L3 மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆஃபீஸில் எது தேவைப்படும். சரிங்களா?